ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். கலாத்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவன் யார்? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க, தப்புவிக்க விரும்புகிற தேவன். அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நம்மேல் இருந்த எல்லா ஆக்கினையும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. நமக்காக சுமக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை தப்புவிக்க யார் உண்டு என்று வேதனைப்படுகிற அநேகர் உண்டு. விடுதலைக்காக காத்திருக்கிற அநேகர் உண்டு. காரணம், தீங்கு சூழ்ந்திருக்கிறது. there is danger everywhere. ஐயா, வாகனத்தில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே பலர் தீங்கை காணும்படியாக சூழ்நிலைகள் மாறுகிறது. அநேகருக்குள்ளே பயம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை தப்புவிப்பார். அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. அது 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிற போது தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 17:37, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இவர் யார்? தப்புவிக்கிறவர். எதற்கு தப்புவித்தாராம் தாவீதை? சிறியவனாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது there was a responsibility that David had. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உத்தரவாதமாய் செய்கிற போது தீங்கு செய்யும்படி அவனுக்கு எதிரே வந்த ஒரு சிங்கம், ஒரு கரடி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது பெலிஸ்தனை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தீங்கு நமக்கு எதிரே வருகிறது. ஆனால் தாவீதை தேவன் தப்புவித்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வேலை போன இடத்திலே எதற்காக அனுப்பப்பட்டானோ அங்கே அவன் மேல் பழி சுமத்தப்பட்டது. அவன் வீட்டாரே பழி சொன்னார்கள். எதற்காக வந்திருக்கிறாய்? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்திலே நீங்கள் பணி செய்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்திலே உங்களுக்கு தீங்கு செய்ய அநேகர் வரலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த தேவன் யார்? உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவர். ஒருவேளை உங்கள் வீட்டாரே கூட இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக பேசும்படி உங்கள் வீட்டாரே ஒருவேளை எழுந்திருக்கலாம். உங்கள் சொந்த சகோதரனாக இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் சகோதரன் சகோதரியாக இருக்கலாம், உங்களை நன்கு அறிந்தவர்களாகவே இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த தேவன் உங்கள் பழிக்கு தப்புவிக்கிறவர், தீங்குக்கு தப்புவிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் பணி செய்கிற இடத்துல அவர் மேலே பொறாமை கொண்டார்கள். அவர் எப்படியாவது பணி இடம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று வெகுவாய் திட்டம் தீட்டினார்கள். அது மறைவாக அவர்களுக்கு விரோதமாய், அந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் தீங்கு நினைத்தார்கள். எப்படியாவது பணியிட மாற்றம் கொடுத்து தூர அனுப்பிட வேண்டும் என்று. ஆனால் இந்த சகோதரன் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். என்ன நடந்தது? கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் என்ன தீங்கு நினைத்தார்களோ அந்த தீங்கு நினைத்தவர்களுக்கே திரும்பினது. இந்த சகோதரனை தேவன் தப்புவித்தார். பிரியமானவர்களே, அசைக்கப்படாதபடி கர்த்தர் அவரை காத்து கொண்டார், கைப்பிடித்து கொண்டார். இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகிற போதெல்லாம் ஒன்று அந்த சகோதரன் நினைக்கிறார்,
என்னை அந்த நாளில் தப்புவித்தீரே. திரளான கூட்டமாய் சேர்ந்து எதிர்த்து நின்ற அந்த நாட்கள். ஆனால் அந்த சகோதரனுக்கு கர்த்தர் துணை நின்றார். அவர்கள் நினைத்த தீங்கு நேரிடவில்லை. ஆனால் தீங்கு நினைத்தவர்களெல்லாம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்கள். கர்த்தருக்குள் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இந்த தேவன் யார், இயேசு யார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் மேல் பொல்லாங்கு வந்தது. இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசுவை பகைத்தவர் கூட்டம் இருந்தது. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அதை சகித்து சிலுவையிலே வெற்றி எடுத்தார். காரணம், இந்த தீங்கு செய்ய நினைக்கிற பொறாமை பகை என்ன செய்யும் என்று இயேசுவுக்கு தெரியும். கவலைப்படாதிருங்கள். அது எந்த ரூபத்திலே எந்த உருவத்திலே உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, தேவன் பாதுகாக்க வல்லவர். உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். வேதம் என்னாகும் 23:23 சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுக்கு நடுவாக நிற்பார். உங்களை பாதுகாத்து சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். whatever may be the accusation that is coming you. பிரியமானவர்களே, நீங்கள் தேவையில்லாமல் திட்டப்படலாம், தேவையில்லாமல் குற்றஞ்சாட்டப்படலாம். நீங்கள் உண்மையாக இருக்கும்போதே உங்களுக்கு விரோதமாக செயல்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 116 சங்கீதம் 8 சொல்லுகிறது, அவர் யார், எப்படி விடுவிப்பாராம்? உன் கண்களை கண்ணீருக்கும் உன் கால்களை இடறலுக்கும் உன் ஆத்துமாவை மரணத்துக்கும் விடுவித்து தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், உன் கண்களை கண்ணீருக்கும் உன் கால்களை இடறலுக்கும் தப்புவிப்பார். இன்றைக்கு நீங்கள் இடறும்படிக்கு வழியிலே எதையோ போட்டு வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்கள் கால்களை இடறலுக்கு தப்புவிப்பார். இட் இஸ் போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இடற பண்ண பிசாசு திட்டம் பண்ணி இருக்கலாம். ஏதோ ஒன்றிலே உங்களை வீழ்த்த பிசாசு குறி வைத்திருக்கலாம். ஏதோ ஒன்றில் உங்கள் கால் இடறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்கள் கால்களை இடராதபடிக்கு நிறுத்த அவர் வல்லவர். கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களை கைவிடாத தேவன் உங்கள் கால்களை இடறலுக்கு தப்புவிப்பார், உங்கள் கண்களை கண்ணீருக்கு தப்புவிப்பார். இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நினைத்து பிள்ளைகளை நிமித்தம் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறிவார். யூ ஆர் வீப்பிங் அண்ட் வீப்பிங். உங்கள் இருதயம் உடைந்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளினாலே உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், கீழ்ப்படியாமை, துணிகரம் உங்கள் இருதயத்தை உடைத்திருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் உங்களை தப்புவிப்பார். தேவன் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் கிரியை செய்வார். கவலைப்படாதிருங்கள். அப்படி அழுகிற அநேக பெற்றோர்கள் உண்டு. காரியங்கள் நீங்கள் நினைத்தது போல நடக்கவில்லை. எங்கேயோ சில இடர்கள் வந்திருக்கிறது. நீங்கள் ஒன்று நினைத்தீர்கள், வேறு விதமாக அது நடந்து விட்டது. கவலைப்படாதிருங்கள். இந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Who is this God? He will deliver. அவர் நிச்சயமாக உங்கள் கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்ல வைக்கிற தேவன் அவர். நீங்கள் கவலைப்பட்டு பிரச்சனையினால் கண்ணீர் வடிக்கிறது வேறு. ஆனால் உங்கள் இருதயம் தேவன் செய்த உதவிகளை நினைத்து, ஆண்டவரே எவ்வளோ கிருபையாக என்னை தப்புவித்தேன் என்று கண்ணீரோடு கூட நன்றி சொல்லுகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வருவார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிப்பாராம். ஹல்லேலூயா. நிச்சயமாக இயேசுவின் வருகை சமீபம். அவருக்குள்ளே காணப்படுவோமானால், அவர் வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுத்திருப்போமானால், நிச்சயமாக
அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம். ஆத்துமா மரணத்துக்கு நேராய் போய்விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள். உங்கள் சரீரத்தை கொல்லுக மாத்திரம் வல்லமையுள்ளவருக்கு பயப்படாதிருங்கள். உங்கள் ஆத்துமா மரணத்தை சந்திக்கக்கூடாது. உங்கள் ஆத்துமா தேவ சமூகத்திலே வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 3 யோவான் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்போ தேவன் உன் ஆத்துமாவை வாழ வைக்க விரும்புகிற தேவன். He wants your soul to prosper. உன் ஆத்துமா வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது நிச்சயம். அது வேத சத்தியம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ளே ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த ஆத்துமா தான் பரலோகம் போகிறது. சரீரம் மண்ணுக்குத்தான் போகும். ஆனால் சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் மரணத்துக்கு விடுவித்து தப்பு வைக்க வல்லமையுள்ளவர். மரண பரியந்தம் உங்களை காக்க அவர் உண்மையுள்ளவர். தம்முடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடே உங்களை நிறுத்த அவர் உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதிருங்கள். உங்களுக்கு தேவன் தமது வல்லமை விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடரிலான சூழ்நிலைகளிலே உங்களை நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு, பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படிக்கு, கர்த்தருக்காக உண்மையாய் நிற்கும்படிக்கு, துன்மார்க்கர் பக்கம் சாய்ந்து விடாதபடிக்கு, பொல்லாதவருடைய செயலிலே நீங்கள் அகப்பட்டு விடாதபடிக்கு தேவன் தப்புவிக்க வல்லவர். நாம் அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள், என்னை நடத்துங்கள் என்று கர்த்தரிடத்திலே தாழ்த்துங்கள். இப்பொழுதும் அவர் உங்களை தொடுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தை சத்தியம். பொல்லாத பிரபஞ்சத்திலே எங்களை விடுவிக்க தப்புவிக்க நீர் உண்மையுள்ளவர் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் கலங்குகிற பயப்படுகிற சூழ்நிலைகள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கலாம், இடர்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் எழுந்தருளுகிற தேவன். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீர். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மை நம்பி உமக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உம்முடைய பாதுகாப்பிலே இருக்க ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க. அணு தினமும் உம்மை தேடும்படி உதவி செய்யும். அணுதினமும் உம்மை கூப்பிட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கண்கள் கண்ணீருக்கு தப்புவிக்கப்படும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், விடுதலையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தோடே நடத்தும், சாட்சியாய் நடத்தும், மேன்மைப்படுத்தும், அவர்கள் விசாலத்து கொண்டு வரும். இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரும் மூடப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி சுவாமி. சாட்சியாய் நிறுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள். தேவனுடைய பெரிய கரம் இன்றைக்கு உங்களை தப்புவிக்க உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவித்து விடுவிப்பார். பயப்படாதிருங்கள். சாட்சியாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ.